அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் படை செருக்கு குறள் எண் 773. பேராண்மை என்ப தருகண் ஒன்று உற்றக்கால் ஊராண்மை மற்று அதன் எஃகு. அஞ்சமில்லாத வீரம் என்பதுதான் பேராண்மை, சிறப்புக்குரிய பேராண்மை. ஆனால் பகைவரிடத்தில் ஒரு தாழ்வு ஏற்படும் பொழுது அவருக்கு இரக்கம் காட்டுவது அந்த பேராண்மையினுடைய கூர்மையாக கருதப்படுகிறது. The great authority is the fearless courage. At the same time, when the enemies are low, the mercy which is shown at that time is considered as the sharpness of that great authority. என்ன ஒரு குறளுங்க. படையில் நீ திமிரா இருக்கலாம், செருக்கா இருக்கலாம், ஒரு கர்வமாக இருக்கலாம், தன்னம்பிக்கையோடு இருக்கலாம், தன்முனைப்போடு இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். நீ சண்டை போடலாம், கடுமையாக சண்டை போடலாம் அவனை தோற்கடிக்கிறதுக்காக, எதிராளியை. அப்படி தோற்கடிப்பதற்காக நீ வீரமாக சண்டை போடுவது, பயமில்லாமல் சண்டை போடுவது தான் பேராண்மை. அபிமன்யு பேராண்மை மிக்கவன், அனுமான் பேராண்மை மிக்கவன், இவங்கெல்லாம் பேராண்மை மிக்கவர்கள். இந்த பேராண்மை என்னும் அந்த கத்தி, அதனுடைய கூர்மை இருக்கு இல்லையா, அந்த கூர்மை எது அப்படின்னா, அந்த பகைவனுக்கு ஒரு தாழ்வு ஏற்படும் பொழுது அவனுக்கு ஒரு பரிவு காற்றம் அல்லவா, அதுதான் அந்த பேராண்மையினுடைய எஃகு அப்படின்னு சொல்றாரு ஐயன். கொஞ்சம் முரணா தெரியுது இல்லை? எப்படி போய் பகைவனுக்கு நம்ம அருள் காட்ட முடியும்? There is nothing unfair in love and war, all is fair in love and warன்னு ஒரு பழமொழி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? காதலிலும் போரிலும் நீ எதை வேணா செய்யலாம், எல்லாமே அது நியாயமானது தான், தர்மமானது தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி இருக்கு. ஆனால் தமிழர்களுக்கென்று சில விதிகள் இருக்கு, சில கலாச்சாரங்கள், மரபுகள் இருக்கு, பண்பாடுகள் இருக்கு. போரிலும் கூட போருக்கென்று இலக்கணமே இருக்குது தமிழர்களுக்கு. ஆனால் ஒருவேளை ஆங்கிலேயர்களுக்கு இல்லை போல் இருக்கு. அதனால தான் இந்த மாதிரி ஒரு பழமொழியை சொல்லிட்டாங்க. அதனால தான் அவங்க எல்லா நாட்டிலையும் போய் பிடிச்சாங்க, எல்லா நாடுகளையும் போய் ஆங்கிலேயர்கள் பிடிச்சாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி போரில் இருக்கும் பொழுதும் நீ உன்னுடைய வீரத்தை காட்ட வேண்டும். பயமில்லாத வீரத்தை, உன்னுடைய தீரத்தை, திறனை, வில்வித்தையை, வேல்வித்தையை, தேரோட்டும் திறனை, பரியோட்டும் திறனை, களிரோட்டும் திறனை, இது எல்லாம் காட்டி நீ பகைவனை வெல்ல வேண்டும். அதில் மாற்று கருத்தில் அதுதான் பேராண்மை. அதுதான் ஒரு ஆண்மகனுடைய, ஒரு போர் வீரனுடைய பேராண்மை அப்படின்னு வள்ளுவர் இங்கே சொல்றார். சரி, ஆனால் அந்த பேராண்மைக்குள்ளேயே ஒரு ஊராண்மை இருக்கணும்னு சொல்றார், ஒரு இரக்க குணம் இருக்கணும்னு சொல்றார். எப்போ அது இருக்கணும்? என்னைக்கு பகைவன் தாழ்ந்து போய் நம்ம காலில் விழுந்துட்டானோ அப்போ அவனை அங்கேயே அவன் ஒரு கத்தி எடுத்து அவன் தலையை வெட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணால் அது பேராண்மை கிடையாது. காலில் விழுந்துட்டான், நிராயுதபாணியாக விழுந்துட்டான், நிர்கதியாக விழுந்துட்டான், அவனை மன்னிப்போம் என்கிற அந்த ஒரு இரக்க குணம் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த பேராண்மையினுடைய கூர்மை அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். இது எங்கே நடந்திருக்குது? ராமாயணத்தில் ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்த காட்சியில் ராவணன் எல்லா படைகளையும் இழந்து, எல்லா ஆயுதங்களையும் இழந்து நிர்கதியாக தன்னந்தனியனாக நிற்பான், தனி ஒருவனாக நிற்பான். அப்பொழுது ராவணனை பார்த்து ராமன் சொல்லுகிறானாம், இன்று போய் நாளை வா, பொழைச்சி போடா ராவணா, இன்னைக்கு போயிட்டு ஊரில் இருக்கிற மிச்சம் மீதி படைகள்லாம் திரட்டிக்கிட்டு நீ சண்டைக்கு நாளைக்கு வா. உன்னை தனி ஆளாக வைத்து நான் உன்னை கொல்ல விரும்பவில்லை, உன் படைகளுடன் சேர்த்துத்தான் உன்னை கொல்ல வேண்டும், தனியாளாக உன்னை நான் கொல்ல விரும்பவில்லை அப்படின்னு ராமன் கருணை காட்டி அனுப்புறதா சொல்றாங்க. இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா உன்னை கொல்றங்கிறதுல என்ன கருணைன்னு தெரியல, ஆனா அந்த சமயத்துல ஒரு கருணையின்பால் அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னு வச்சுக்கலாம். பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே, பகைவனுக்கு அருள்வாய், பகைக்குள் இருக்கும் அன்புதான் நம் பரமன் நன்னெஞ்சே அப்படின்னு பாரதியார் பாடியிருக்கார். பகைவனுக்கும் நாம் அருள வேண்டும் அப்படின்னு பாரதியார் பாடியிருக்கார். நமக்கு பெரிய பகைவன்லாம் யாரும் கிடையாதுங்க, தொழில் போட்டியாளர்கள் தான் நமக்கு பகைவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். பகைவர்கள் சொல்ல முடியாது, தொழில் போட்டியாளர்கள் இப்போதைய பகைவர்களாக கருதப்படுவர்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா சில பேர் அதில் வெட்டுக்குத்து அளவுக்குலாம் போய் தொழிலில் போட்டி நடத்துகிறாங்க, அந்த மாதிரி இல்லை, பெரும்பான்மையானவர்கள் எடுத்துப்போம். அப்போது ஒரு தொழில் போட்டியாளர் தொழிலில் நொடிஞ்சு போய் ரொம்ப கஷ்டமான சமயத்தில் இருக்கும் பொழுது அவர் மேலே ஏறி நின்று நம்ம முதிக்கக்கூடாது, அப்போ அவருக்கு சில உதவிகள் செய்யணும் அப்படிங்கிறத இந்த குறளை நம்ம சொல்கிறதா எடுத்துக்கலாம். இதற்கு ஒரு உதாரணம் என் வாழ்க்கையில் நடந்தது. என்னிடம் ஒருவர் ஆப்டோமெட்ரிஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த கண் பரிசோதகராக பணியாற்றினார்.
பணியாற்றிய பிறகு அவருக்கு திடீரென்று ஒரு ஆசை வந்தது, தனியாக கண்ணாடி கடை வைக்க வேண்டும், நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசை வந்தது. சென்று கண்ணாடி கடையும் வைத்தார், தனியாக சம்பாதிக்கவும் செய்தார். ஆனால் சில சிக்கல்களில் மாட்டிக்கொண்டார். அதனால் அவருக்கு அந்த கண்ணாடி கடையை தொடர்ந்து நடத்த இயலவில்லை. மீண்டும் என்னிடம் வேலை கேட்டு வந்தார். நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன், தம்பி நீங்கள் என்கிட்ட மறுபடியும் வேலை கேட்குறீங்க, உங்களுக்கு வேலை கொடுக்கறதுல எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் வேலை கொடுத்தனா எப்பவுமே என் மனசுக்குள்ளே நீங்கள் என்னை விட்டுட்டு போயிட்டீங்கன்னு ஒரு சின்ன ஒரு உறுத்தல் இருக்கும். உங்களுக்கு இவர்கிட்ட திருப்பி வேலையை கேட்டுட்டுமே அப்படிங்கிற ஒரு நெருடல் இருக்கும். திருப்பி இங்கே வேலை செய்ய வேண்டிய ஒரு நிலைமை இருக்கே அப்படிங்கிற நெருடல் இருக்கும். அதனால் இந்த சிக்கல்லேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செஞ்சுட்டு நீங்கள் சிக்கல்லேருந்து வெளியில் பழையபடி நீங்கள் அந்த கண்ணாடி கடையை நடத்துங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு உதவியை செஞ்சேன். இது அவர் பகைவர் இல்லை, இருந்த போதிலும் அவர் என்னை விட்டு சென்றவர் என்ற போதிலும் அவருக்கு ஒரு சின்ன ஒரு இரக்கம் காட்டி சின்ன ஒரு உதவியை செஞ்சேன், சின்ன ஒரு அருளை புரிந்தேன். இது என் வாழ்வில் நடந்த ஒரு எடுத்துக்காட்டு. இந்த மாதிரி உங்கள் வாழ்வில் பல 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 பெரிய எடுத்துக்காட்டுகளே நடந்திருக்கும். உங்களை சுற்றியுள்ள நண்பர்கள் உறவினர்கள் மத்தியிலும் இந்த மாதிரி பல எடுத்துக்காட்டுகள் இருக்கும். அதைத்தாங்க நம்ம புரிஞ்சுக்கணும். போட்டி இருக்கலாம், பொறாமை இருக்கக்கூடாது. ஒருவரை வெல்ல வேண்டும் என்று எண்ணம் இருக்கலாம், ஆனால் அவரை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. இதைத்தான் வள்ளுவர் இந்த குறளில் படைச்சிருக்குங்கிற அதிகாரத்தில் மிக 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 அழகாக சொல்றார். அதுவும் என்ன சொல்றாரு, பேராண்மை என்ப தருகன்னு சொல்லிட்டு யாரோ சொன்னாங்க, நான் சொல்லல, நான் சொல்றது நீ அதில் ஊராண்மை இருக்கணும் தான் சொல்றாரு ஒழிய பேராண்மை என்ப தருகன்னு யாரோ சொன்னாருன்னு சொல்றாரு. அதான் என்பங்கிற வார்த்தை அங்கே வருது. பேராண்மை என்ப தருகன் ஒன்று உற்றக்கால் ஊராண்மை மற்றதன் எஃகு. நான் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துக்கள். மருத்துவ ராமசெல்வரங்கம் விஷ்ணு சேலம் கள்ளக்குறிச்சி அருள். நன்றி டாக்டர் செல்வாக்கள் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.